சாச்சாதிரி சிவபெருமானோட சத்தியுமா பார்வதா தேவி கொலுவிருக்க நாமல் மட்டும் கொலுவிருந்தால் போதுமா? போதாதல்லவா? நாமள வழிபட வேண்டுமையானா மானிட மதங்களை விரைவு செய்ய வேண்டும் என்று ஆண்டவன் சிவபெருமான் அப்படி சிறிய உயிர் சிற்றெரும்பு முதல் பெரிய உயிர் மதம் ஆணு வரைக்கும் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சிறிய உயிர் சிற்றெரும்பு முதல் பெரிய உயிர் மதம் ஆணு வரைக்கும் மரம் செடி கொடி புல் பூண்டு இலை தாவரம் ஆடு மாடு காலக்கன்றுகள் அதாவது ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த மானிட மணல்களை படைத்தோ படைத்த மானிட மணல்கள் எல்லாம் உலகிலே வாழ வேண்டுமே என்று ஆண்டவன் 14 உலகங்களை படைத்தார். 14 லோகத்தை படைத்து 14 உலகத்திலேயும் அதாவது இரவென்றும் பகல் என்றும் படைத்தார். பகல் 30 நாழிகை, இரவு 30 நாழிகை, 60 நாழிகை என்றால் எத்தனை மணி நேரம் சொல்லு? ஏன்னா நான் படிச்ச புள்ள கரெக்டா சொல்லுவேன். சொல்லட்டா? 21 60. ஆமா 21 60. அப்படின்னா 22 மணி நேரமா? ஆமா 22 மணி நேரமா? 21 60. Oh my God, save me please. ஆண்டவன் சிவபெருமான் அகில உலகமெல்லாம் படியளந்து வர வேண்டும் என்று சொல்லி பார்வதி அளக்கும்படி அள்ளி கொடுத்தா. ஆண்டவன் பகவான் அளக்கும்படி வாங்கி கொண்டு நாடி 4 திணை எடுத்து நாடி எங்கும் படியளந்தார். உரிய திணை எடுத்தார், உலகமெல்லாம் படியளந்தார். ஆளாக்கு திணை எடுத்தார், அகிலமெல்லாம் படியளந்தார். எவ்வுயிரும் தப்பிடாமல் ஈசன் படியளந்து வருகிற பொழுது பார்த்தா பார்வதி பகவான் படியளந்து போய் 8 நாள் ஆச்சு, வரும் நேரமாச்சு என்று ஆண்டவனை எதிர்பார்த்த ஆதி பராசக்தி தங்க தாம்பூலத்தில் பாரிஜாத மலர் எடுத்து கெண்டியிலே ஜலம் எடுத்து ஈஸ்வரி பார்வதி எதிர்பார்த்து இருந்த மாதிரி அப்போ பார்வதாதேவி இருந்ததுதான் இன்னைக்கு பூலோகத்துல தாய்மார்கள் எல்லாம் நடத்திக்கிட்டு வராங்க. ஆண்டவன் படியிழந்த ஆதி கைலாசம் வாழப்போதே பார்வதாதேவி வருக வருக என்று வரவேற்பை கொடுத்து பாத பூஜை பணிவிடைகளை நடத்தி படியிழந்த பகவானுக்கு பாலுமலம் கொடுத்தார். இறையிழந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுத்தார். அழைத்து வந்த பகவானுக்கு களைப்பாரி கொடுத்தார். களைப்பாரி இளைப்பாரி தாம்பூலம் தாந்தரித்து சத்தியும் சிவனுமாக சப்பரஞ்ச கட்டிலே புஷ்பத்தை தான் விரித்து சோவியங்கு தாம்பரத்தை சொல்லாட்டங்கள் ஆடும் போதே ஆண்டவா என்னதான் இருந்தாலும் உங்களோட படியிழப்பதற்கு உங்க தேவி பார்வதி நான் இன்னைக்கு வந்தே தீர்வேன் என்று பிடிவாதம் கொண்டு சொல்ல பார்வதி பொண்ணா பிறந்தவா இலகுன மனம் படைத்தவள் கண்டது கேட்டதும் கொடுக்க சொல்லுவேன். உனக்கு பதில் சொல்வேனா? படி அளந்து வருவேனா? அதனாலே பொங்கி பொறிச்சு பூமானை எதிர்பார்த்தீரே ஆகிய அவச்சாண்டவனை எதிர்பார்த்தீர் என்றோ ஆண்டவன் பகவான் படியிழக்க வேணும் வைத்தார்.